நாங்க நன்றி அறிதல் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த போட்ல இருந்த என்னுடைய போட் மெம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து புது வருஷத்துக்காக இந்த வருஷத்துல நான் அவங்கள ஆசீர்வதித்தேன். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை கம்யூனியன் எடுத்து நாங்க இதுலேயே ஒரு சாப்பாடு நேரம் எடுத்து அவங்கள மனதார ஆசீர்வதித்தேன். புது வருஷத்துக்கு உங்க கையை பிடிச்சு நான் உங்களை கொண்டு போறேன். ஏன்னா அந்த வருஷத்துக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டிலும் உங்க வருகைக்காக 2026 காத்துட்டு இருக்கு. அதுதான் உண்மை. நம்ம புது வருஷம் ஏதாச்சும் விசேஷமா இருக்குமா? எதிர்பார்ப்பு இருக்கிறது நல்லது. ஆனா எதிர்பார்ப்பு சரியான பொசிஷன் மனநிலையில இருந்து இருக்கணும். இயேசு எப்படி சொல்றாரு? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்க. அப்படின்னா அடுத்த வருஷத்தை குறிச்சு எதுவும் நடக்குமா, என்னமோ ஆகுமோ, என்ன ஏது அப்படின்னு சொல்லி வரி பண்ண வேணாம். ஆனா நாளைய தினம் தான் என்ன பண்ணுமா? எப்படி இருக்கு? நாளைய தினம் தான் உங்க வருகைக்காக என்ன பண்ணிட்டு இருக்குமா? இந்த கிட்டத்துல வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஆக்டர் விஜய் மலேசியா போனாரு. இப்ப மலேசியாவுக்கு விஜய் அவங்க போனது, அவர் மலேசியாவுக்கு போறத குறிச்சு வரி பண்ணணுமா? இல்ல விஜய் வாராரு 85,000 75,000 பேப்பர்ல கூட்டணும், ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி மலேசியா பரபரப்பா இருக்குமா? இப்ப இங்க விஜய் பிடிக்குமா இல்லையான்னு கேட்கல. முன்னாடி நடிகனா இருக்கும்போது சிலருக்கு பிடிக்கும். இப்ப இந்தியாவில் இருக்க நம்ம சகோதரர்கள் வந்து இந்த டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு கட்சி என்ற உணர்வு வரக்குள்ள சில நேரம் கஷ்டமா இருக்கும். அந்த விதத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லலை, கட்சியின் படியும் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு இப்ப நீங்க நிலவரத்துல பார்த்து உங்க இந்தியன் செய்தியில நடந்த சம்பவங்கள்ல நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்ப அவர் இந்தியால இருந்து மலேசியா போறாருன்னா யாரு பரபரப்பா இருப்பா? மலேசியா. சரி, இன்னும் சொல்லனா ட்ரம்ப் வந்து ஒரு இடத்துக்கு வராரு, இந்தியாவுக்கு வராருன்னா ட்ரம்ப் வாரி பண்ணுவாரா? இந்தியா ஒரு பரபரப்பா இருக்குமா? எதை சொன்னாலும் இடிக்குது. மோடிஜி சொல்ல முடியாது. சில நேரம் ஸ்டாலின் சொன்னா சிலருக்கு பிடிக்கும் சிஎம், சிலருக்கு ஒரு இடிப்பாடா இருக்கும், சிலருக்கு சீமா, சிலருக்கு ஒவ்வொரு சரி, நீங்க விரும்புற நபர், நீங்க விரும்புற செலிபிரிட்டி, சூப்பர் ஸ்டார், இல்லாட்டி தேவ மனுஷன் யாரா கூட நினைங்க, அவர் உங்க வீட்டுக்கு வராருன்னா அவர் வாரி பண்ணணுமா? இல்ல உங்க வீடு பரபரப்பா இருக்குமா? எப்படி ஒரு இளவரசன் வரப்போறாரு, அவரை எப்படி நம்ம கவனிக்கலாம், எப்படி நம்ம ஆச்சரியங்கள் அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பா இருக்கும். 2026 365 நாளும் தேவகுமாரர்களாகிய நீங்க, தேவகுமாரத்திகளாகிய நீங்க காலெடுத்து வைக்கிறதுக்கு 2026 பரபரப்பா இருக்கு. எப்படி இவங்களை ஆச்சரியப்படுத்தலாம்? வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். அதனால புது வருஷத்துக்கு நீங்க காலெடுத்து வைக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கு நான் வைத்திருக்கிற சொத்துரிமைகளை நீங்க அனுபவிக்கணும். அதுக்கு நேரா நான் உங்களை வழிகாட்டணும், உங்களை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி விருப்பப்பட்டு தான் இந்த முறை நான் நினைச்சேன் கொஞ்சம் யூடியூப்ல, சில சோஷியல் மீடியா 1-2 பிளாட்ஃபார்ம்ல இதை குறுகிய காலத்துல இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி தான் நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க. ஓகே, முதலாவது செஷன் உங்க கூட பேசுறதுக்கு நான் வந்து நான் அதிலே சிறுகணும், அவங்க பெருகணும்னு சொல்லி நான் ஷர்மிட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், என்னுடைய மனைவி. அதான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் ஷர்மிக்கு. எனக்கு கொஞ்சம் தோள்பட்ட பெயினா இருந்துச்சு. அவங்க எனக்கு மசாஜ் பண்ணி விட்டாங்க. சில நேரம் என்னுடைய முடி ஏதாச்சும் அவங்க செஞ்சு விடுவாங்க, எனக்கு ட்ரிம் பண்ணி விட. எனக்கு ஆல் இன் ஆலா இருக்கீங்க. என்னுடைய மசாஜ் தெரபிஸ்டா இருக்கீங்க, என்னுடைய பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கீங்க, என்னுடைய அட்வொகேட்டா இருக்கீங்க, என்னுடைய கவுன்சிலரா இருக்கீங்க, என்னுடைய ஹெல்ப்பரா இருக்கீங்க, என்னுடைய பியூட்டிஷியனா இருக்கீங்க, என்னுடைய ட்ரெஸ்ஸு, இப்போ இந்த ட்ரெஸ்ஸு கூட அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமாகவும் எனக்கு இருக்கீங்க.
ம், ஒரு ஏசர் ஃபுல்லா இருக்காங்க. அதனால அஹ், எனக்கு வர ஆசீர்வாதங்கள், எனக்கு வர புகழ், எனக்கு வர பெருமைகள், அது எனக்குரியது மாற்றமல்ல, அது நமக்குரியதா நான் கருதுறேன், எனக்கும் மனைவிக்கும். அதனால அவங்க இன்றைக்கு பேசணும்னு நான் விருப்பப்பட்டேன். இன்னைக்கு அவங்களுக்கு ஒர்க்கு, ஆனால் ஏர்லியாக ஒர்க்கை முடிச்சுட்டு லீவு. ஃப்ரான்ஸில் சிலருக்கு தெரியும், நாங்கள் பே பண்ணி, அவங்க லெபார்ட்ரி டெக்னீஷியனாக இருக்காங்க, லீவுக்கு நாங்கள் பே பண்ணி ஏர்லியாக லீவ் எடுத்து வந்தாங்க இன்னைக்கு. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் பேசுங்க ஷர்மி அப்படின்னு. ஷர்மி பேசுவாங்க. இப்போ இதில் தேவராஜ்யத்தின் பணியில் ஊழியம் செய்கிற தேவ ஊழியக்காரவங்க இருக்கீங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்க்குற தகப்பன்மார் இருக்கீங்க. நான் சில நேரங்களில் இப்படி ஜெபிச்சது உண்டு. இயேசுவே, நீங்க எப்படி பிரசங்கித்தீங்களோ, எப்படி போதிச்சீங்களோ, எப்படி உபதேசிச்சீங்களோ, எப்படி பிதாவை பற்றி சொல்லி கொடுத்தீங்களோ, நானும் அப்படி சொல்லி கொடுக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு ஜெபிப்பேன், கேட்டிருக்கேன். அதாவது உங்களாகவே நான் பேசணும், உங்களை மாதிரியே நான் ஜனங்களை வழி நடத்தணும். அப்போ கொஞ்ச நாள் ஆகும்போது எனக்கு ஒரு தாட் வருது. எப்படின்னா, அந்த காலத்துக்கு தேவையானதுக்கேற்ப இயேசு அந்த விதத்துல பேசினாரு. இப்ப யுகங்கள் காலங்கள் கழிந்து இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்ப நான் சொல்றேன், சரி அப்படின்னா அப்ப அந்த காலத்துக்கு நீங்க பேசின விதமா இருந்தாலும் இந்த நாட்கள்ல நீங்க பூமியில இருப்பீங்கன்னா எப்படி நீங்க ஜனங்களை அணுகுவீங்க, எப்படி பேசுவீங்க, எப்படி உபதேசிப்பீங்க, எப்படி பிரசங்கம் பண்ணுவீங்க, அப்படி நான் பண்ண விருப்பப்படுறேன். அதுக்கு எனக்கு உங்க பகிர்ந்தளிப்பை தாங்க, எனக்கு இம்பார்ட்டேஷன் கொடுங்க. ஏன்னா நாங்க இம்பார்ட்டேஷன் சொல்லுவோம்ல, மேன் ஆஃப் காட், உங்க இம்பார்ட்டேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்போம். நல்லது, அந்த உணர்வு கனம் இருக்கணும், நானும் அந்த வேல்யூஸ்ல இருக்கேன். ஆனா ஜீசஸ் உடைய இம்பார்ட்டேஷன்ல எப்பயாச்சும் நாங்க கேட்டிருக்கோம், உங்க பகிர்ந்தளிப்பு எனக்கு வேணும் இந்த விஷயத்துல. அப்ப எனக்குள்ள ஒரு உணர்வு, ஜீசஸ் உடைய வாய்ஸ் மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு கேட்குது. ஷலிமாஷ், நான் ஆல்ரெடி இம்பார்ட் பண்ணியிருக்கேன், நீங்க என்ன இம்பார்ட் பண்ணீங்களா? ஆமா, என்னுடைய ஆவி, பிதாவின் ஆவியானவரை நான் உனக்குள்ள தந்திருக்கேன், பகிர்ந்தளித்திருக்கிறேன். என்னுடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியையே உனக்கு நான் தந்திருக்கேன். ஆகவே நீ என்னுடைய இம்பார்ட்டேஷனை பெற்றுதான் இருக்க, என்னுடைய பகிர்ந்தளிப்பை பெற்றிருக்க. ஏன்னா எனக்குள் இருந்த அதே பரிசுத்தாவியானவர் தான் இப்போ உனக்குள்ள இருக்காரு அப்படின்னு. இதுதான் நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். ஒரு கிரேட்டஸ்ட் இம்பார்ட்டேஷன் உங்க மேல இருக்கு. இந்த 2026 நீங்க ஸ்டெப்பின் பண்ணும்போது அந்த உணர்வோட ஸ்டெப்பின் பண்ணுங்க. ஜீசஸ் கிரைஸ்டுடைய பகிர்ந்தளிப்பு உங்க எல்லார் மேலேயும் இருக்கு. ஏன்னா அவருக்குள் வாசம் செய்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் வாசம் பண்ணுங்க. உங்களுக்குள் அவர் நுழைந்து இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கலாம், நீங்க நினைக்கலாம், ஓகே எனக்குள்ள சீனியர் ஹோலி ஸ்பிரிட் இருக்காரு, என் பிள்ளைக்குள்ள ஜூனியர் ஹோலி ஸ்பிரிட் இருக்காருன்னு. இல்ல 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் ஜூனியர் ஹோலி ஸ்பிரிட், 18க்கு மேல இருக்க எங்களுக்கெல்லாம் சீனியர் ஹோலி ஸ்பிரிட் அப்படி. இல்ல இல்ல இல்ல, 18 வயசுக்கு மேல இருக்க எங்களுக்குள்ள எப்படி பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரோ, நுழைந்திருக்கிறாரோ, அதே மாதிரி உங்க பிள்ளைகளுக்குள்ளையும் அப்படிதான் நுழைந்திருக்கிறார். ஆமா, அவங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நான் இவங்க நான் பேசணும்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது வரைக்கும் நான் ரொம்ப அதை குறித்து ரொம்ப யோசிப்பேன், என்ன இவங்க நல்லா பேசுவாங்கன்னு ஃபீல் பண்ணுவேன் நான். ஆனாலும் இன்றைக்கு இது ஒரு ப்ரிவிலேஜாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேசிக்கப்பட்ட, ஒவ்வொருத்தரும் ரொம்ப நேசிக்கப்பட்ட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், குமாரர் குமாரத்திகளாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரேஷியஸ். உங்கள் மத்தியில் காட் என்னெல்லாம் அவங்க உங்களோட ஹார்ட்டுக்கு பேசியிருக்கிறாங்களோ, என்னெல்லாம் உங்களுக்கு பிளஸ் பண்ண இருக்கிறாங்களோ, அதை செய்கிறதுக்கு நான் ஒரு ப்ரிவிலேஜாக அதை ஃபீல் பண்ணேன் இன்றைக்கு ரொம்பவே. ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி வித் யூ. உங்களோட இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது
சில சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசினாங்க. அந்த ஃப்ளோலயே நான் உங்ககிட்ட சில விஷயங்களை நான் ஷேர் பண்றேன். இந்த ஹார்ட்ல இருக்கிற சில விஷயங்கள். நீங்க கேட்டிருப்பீங்க ஒரு வசனம் வந்து இந்த சிருஷ்டி அனைத்தும் வந்து பிரசவ வேதனைப்படுது குமாரர் குமாரத்திகள் வெளிப்படும்படிக்கு. சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ரிவீல் ஆகுறதுக்கு கிரியேஷன் ஃபுல்லா ரொம்ப ஏகரா ரொம்ப காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் ரொம்ப தடவை. இந்த வேர்ல்ட் ஃபுல்லா கிரியேஷன் ஃபுல்லா வெயிட் பண்ணுது நாங்க வந்து சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ரிவீல் ஆகும் படிக்கு. ஸோ அந்த விஷயத்துல நாங்க யாரா இருக்கிறோன்றத அகைன் உங்ககிட்ட நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு தோணிச்சு. ரொம்ப அது ஒரு பிரேஷஸான விஷயம். நீங்க குமாரர்கள் குமாரத்திகள், காட் பிலோவடான குமாரர் குமாரத்திகள், ரொம்ப பிரியமான ரொம்ப நேசத்துக்குரிய குமாரர் குமாரத்தி. அது நான் அழுத்தி அழுத்தி சொல்லணும் போல தோணுது எனக்கு. அது சாதாரணமான ஒரு வார்த்தை இல்ல. இதோ என் நேசகுமாரன், இதோ என் பிரியமான குமாரன், இதோ என் பிரியமான குமாரத்தி, இதோ என் நேச குமாரத்தி என்று காட் ஜீசஸை பார்த்து சொன்னது போல, ஜீசஸ் மேல அவங்க இறங்கி வந்து ஹாலி ஸ்பிரிட் சொன்னது போல அவர் சீல் பண்ணி ஒரு முத்திரை குத்தினார், ஒரு ஐடென்டிஃபை பண்ணார், இதுதான் என்னுடைய நேசகுமாரன். அது போல உங்களை ஒவ்வொருத்தரை பார்த்து டேடி சொல்றார், நீ என் நேசகுமாரன் நேசகுமாரத்தின்னு சொல்லி அவங்க சொல்றார். அது வந்து ரொம்ப ஒரு நான் நினைக்கிறேன் இந்த 2025 முடிவுலயோ 2026 துவங்க போறதுலயோ எல்லா சீசன்லயும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய ஐடென்டிட்டி. நாங்க வந்து சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், அப்பாஸ் சைல்டு, அப்பாவுடைய பிள்ளைகள். நீங்க அப்பாவுடைய பிள்ளைகள். எல்லாமே உருவாகிறதுக்கு முன்பதாக நீங்க ஏதோ சாதிச்ச பிறகு யூ ஆர் குட் அண்ட் லவ்லி சன்னு சொல்லல. நீங்க ஒண்ணுமே செய்யாத நேரத்துல நீ என் நேசகுமாரன். சம்டைம் நாங்க தகுதி இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனா எங்களை பார்த்து டேடி சொல்றார், நீ என்னுடைய நேசகுமாரன் என்னுடைய நேசகுமாரத்தி. உங்களுடைய ஐடென்டிட்டியை நான் உங்களுக்கு அகேன் அண்ட் அகேன் சொல்றேன். நீங்க இப்படி ஊழியம் செஞ்சாதான் இல்ல ஏதோ பெருசா சாதிச்சோ இல்லாட்டி உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க ரொம்ப ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுதான் உங்களுக்கு அப்ரூவல் இருக்குன்னு சொல்லி. ஆனா அது இல்லை. நீங்க எல்லாம் செய்யறதுக்கு முன்பாக நீ என் நேசகுமாரன் என்னுடைய நேசகுமாரத்தி. அது ரொம்ப உங்களுக்கு ஃப்ரீ பண்ணணும்னு நான் விரும்புறேன். எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. யூ நீட் டு பி ஃப்ரீ. ஐடென்டிட்டி, உங்களுடைய ஐடென்டிட்டியில நீங்க யாருன்னு அறியும் போது நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருப்பீங்க. ஒரு விதமான பாரம் போகும். நீங்க ஏதாச்சும் செய்யணும், செஞ்சுதான் ஒரு நல்ல பிள்ளைன்னு சொல்லணுமா, நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு போராடி தான் நல்ல பிள்ளைன்னு செய்யணுமா, அப்ப என்னுடைய உடைவுகளை இருந்தா நான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னா, நான் கொஞ்சம் சம்டைம் எனக்கு தோல்வி வருது, அப்ப நான் ஏற்றுக்கொள்ளப்படலையா, சம்டைம் நான் ட்ரை பண்றேன் நான் கொஞ்சம் ஃபெயில் பண்றேன், அப்ப நான் ஏற்றுக்கொள்ளப்படலையா. இல்ல, அப்பா அவங்கள பார்த்து சொல்றார், உன்னுடைய உடைவுகள்ல நான் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கேன், உன்னுடைய தோல்விகள்லயும் நான் உன் கூட இருந்து உனக்கு நான் அப்பாவா இருக்கிறேன். ஸோ உங்களுடைய ஐடென்டிட்டி ஸ்டார்டிங்ல சொல்றேன், யா பிலவட் டாட்டர் அண்ட் சன் ஆஃப் காட், அப்பாஸ் சைல்டு. நீங்க யாரு? அப்பாஸ் சைல்டு. உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, நான் யாரு? அப்பாஸ் சைல்டு. I am a daughter of God. I am a son of God. ஒண்ணுமே கண்டிஷனே இல்லை. இந்த வேர்ல்ட்ல ரொம்ப கண்டிஷன் தேவைப்படுது. ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் எழுதணும்னா இந்த கண்டிஷன் ஃபில்அப் பண்ணா தான் நீங்க உங்களுக்கு தரப்படும். இந்த வீடு எடுக்கணும்னா இந்த கண்டிஷனுக்கு போகணும், உங்களுக்கு இந்த கண்டிஷன் செய்யணும், இந்த வேலைக்கு இந்த கண்டிஷன், உங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துல கண்டிஷன்ஸ் கேட்பாங்க. ஆனா டேடிண்ட பிள்ளைகளா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இல்லாம ஒரு அன்கண்டிஷனல் லவ். அது நீங்க கிரியேட் பண்ணப்பட்டதே ஒரு அன்கண்டிஷனல் லவ்ல. அவர் வந்து உங்களை சிருஷ்டிக்கும் போது, உங்களை எக்ஸிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரும்போது அவரோட லவ்ல இருந்து செஞ்சாரு. நீங்க அவருடைய லவ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் நீங்க அவருடைய லவ்ல இருந்து எடுக்கப்பட்டவங்க, அவருடைய அன்புல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க. ஸோ இந்த சிருஷ்டி எல்லாமே ரொம்ப
தவிக்குது. நாம நம்முடைய அடையாளத்தை கண்டுபிடிக்கணும்னு. அப்போ நாங்க இன்னுமே அதை தவிச்சு கொண்டிருக்கோன்னா நாங்க எங்க இருக்கிறோம் இன்னும் சம்டைம். நீங்க அதை ரியலைஸ் பண்றீங்களா தெரியல. நான் என்னுடைய பர்சனல் லைஃப்ல ரொம்ப ரியலைஸ் பண்றேன் இந்த நாட்கள்ல. நான் நினைப்பேன் சில நேரத்துல, டாடி நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்டா அதிகமா எனக்கு நானே கேள்வி கேட்பேன். நீங்க அப்படி செய்வீங்களா எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் சம்டைம் வேலை செய்யறேன், ஏதோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா நான் யாரா இருக்கிறேன்னு அறியாம செஞ்சு கொண்டிருக்கிறேன்னா சம்டைம், இல்ல நான் ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்றேன்னா. ஒரு சீசன்ல அப்படி ரொம்ப இருந்துச்சு. நான் ஊழியம் செஞ்சு இல்லாட்டி ஏதோ ட்ரை பண்ணி காடுக்கு பிரியமா இருக்கணும், காடுக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லியே ஏதோ ரொம்ப விஷயம் செஞ்சு கொண்டே இருப்போம். ஆஹ் ஒரு கிட்டத்தட்ட யார் மாதிரிண்டா ஆதாம் ஏவாள் மாதிரி தங்களை மறைச்சு கொண்டு, தங்க யாருண்டு தெரியாம தங்களை மறைச்சு கொண்டு ஏதோ ஒரு தாங்களே கிரியேட் பண்ண அந்த அத்தி இலைகள், தாங்களே கிரியேட் பண்ண அந்த அத்தி இலைகளை ப்ரொடெக்ட் பண்ணி தங்களை மறைச்சு தங்க யாருன்னு ரியலா வாழாம அவங்க ஏதோ ஓடிக்கிட்டு இருப்பாங்க, பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாங்களும் சில நேரத்துல அவங்கள ரோல் மாடலா வச்சிருக்கோமா, அவங்கள ரோல் மாடலா வச்சுக்கிட்டு நாங்க எங்களை மறைச்சிக்கிறோமா, இல்ல ரியலி நாங்க யாருன்னு அறிஞ்சு சன்ஸ் அண்ட் டோட்டர்ஸா நாங்க வாழ்றோமா. அந்த அத்தி இலைகள் மாதிரி நாங்களும் செல்ஃப் பெர்ஃபார்மன்ஸ், நான் வந்து ஏதாச்சும் செய்யணும், செஞ்சு அவரை பிரியப்படுத்தணும். நான் ஏதாச்சும் இல்லை என்னுடைய ஃபேமிலியை நான் பிரியப்படுத்தணும், என்னுடைய புருஷனை நான் பிரியப்படுத்தணும், என்னுடைய மனைவியை நான் பிரியப்படுத்தணும், என்னுடைய பிள்ளைகளை, இந்த சமுதாயத்தை யாராச்சும் பிரியப்படுத்துறதுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும். எனக்குள்ளே சில விஷயங்கள் இருக்கும், ஆனா வெளியில நான் நல்லதா காட்டிக்கொள்றேன்னா. ரியலி ஒரு விஷயம் என் ஹார்ட்டை நான் சன்னா இருக்கிறேன், டாட்டரா இருக்கிறேன்டா என்ன நான் கண்டு கொள்றேன்னா நான் யாருண்டு, அதன்படி என்ன நான் கேர் பண்றேன்னா, இல்லாட்டி மேலோட்டமா ஓகே நான் சன் அண்ட் டாட்டர் ஒரு தியரியா எனக்கு தெரியுது, ஆனா நான் வாழ்ற வாழ்க்கையில ஒரு விதமா காமிக்கிறதுக்கு நான் செய்யறேன்னா. ஏன்னா ரொம்பவே எங்க லைஃப் லாங் டேஸ் இப்படி போகலாம். நாங்க ஒரு ஷோக்கு பண்றது, இல்ல என்ன சொல்றது, அந்த ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் மேக்கப்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவலி எங்களுக்கு மேக்கப் போடுற மாதிரி நாங்க வந்து எங்களுடைய பெயின்ஸை மறைக்கிறதுக்கு, எங்களை நாங்க அக்செப்ட் பண்ணாத விதங்கள், எங்கள் தோல்விகளை நாங்க அக்செப்ட் பண்ணாத விதங்கள், அதனால நாங்க சில நேரத்துல ரொம்பவே நாங்க டேடின்ற பிள்ளைகள் ரொம்பவே நாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம், நாங்க நேசிக்கப்பட்டிருக்கோம். அதை மறந்துட்டு சம்டைம் லைஃப் சர்க்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நாங்க ஒரு பாஸ் பண்ணணும். ரொம்ப இடத்துல நாங்க பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நாங்க பாஸ் பண்ணி எங்களுக்குள்ள ஒரு இன்விடேஷன் வருது. என்னத்துக்காக ஜீசஸ் வந்தார், அவருடைய ப்ரியோரிட்டி என்ன. ஒரு விஷயம் இருக்கு, ஜீசஸ் வரும்போது அவர் எங்களுக்கு காமிச்சார் வந்து ஒரு இன்டிமேசி, பிதாவோடு இருக்கிற அந்த இன்டிமேசி, அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம், நெருக்கம், ரொம்ப க்ளோஸான ஒரு அனுபவம், ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை எங்களுக்கு காமிக்க வந்தார். அவர் ஏன் அதை காமிக்க வந்தாருன்னா, அவருக்கு இருக்கிறது எங்களுக்கு அக்சஸா இருக்கு. அவர் என்ன அனுபவிக்கிறாரோ அது நமக்கும் அனுபவிக்க அவர் எங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கிறார், ஒரு அழைப்பு தருகிறார். எவ்வளவுக்கு அதிகமா அப்பா ஃபாதர்னு சொல்லி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரோ, ஜூஷ் கல்ச்சர்ல நினைச்சு பாருங்க, நாங்க காடை வந்து அப்பான்னு கூப்பிட முடியாத ஒரு சீசன். அவங்க வந்து பேரே உச்சரிக்க கூடாது, அது ஒரு பயங்கரமான ஒரு சீசனா இருந்துச்சு. காடை வந்து ரொம்ப பரிசுத்தமா ரொம்ப தள்ளப்பட்ட ஒரு காடா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ரொம்ப காடுக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு தூரம் இருந்துச்சு. ரொம்ப அவங்க நெருங்க முடியாத மாதிரி, அவங்க ரொம்ப ஹோலியான மாதிரி, நாங்க ரொம்ப ரொம்ப தூரான மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துலும் ஜீசஸ் வந்து அப்பா ஃபாதர், அப்பா பிதாவேன்னு சொல்லி அவர் கூப்பிடுற ஒரு ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அவர் இந்த வேர்ல்ட்ல வரும்போதும் அந்த ஸ்பிரிட்டை எங்களுக்கு தந்தார்.
நான் எப்படி என்னுடைய அப்பாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ அப்படி நாங்க ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா நாங்க அதுல தான் நாங்க கிரியேட் பண்ணப்பட்டோம். அப்பாவுடைய அரவணைப்புல நாங்க கிரியேட் பண்ணப்பட்டோம். ஸோ அந்த அப்பாவோடைய அரவணைப்புல நாங்க எல்லாரும் அகைன் வந்து நாங்க எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருந்தாலும் எங்களை மறைச்சு கொள்ளாம, அதுதான் சொல்லுவோம் வல்னரபிலிட்டி. நிராயுத பாணி. ஸோ கொஞ்சம் ஆமா. சில வேர்ட்ஸ் கொஞ்சம் என்னுடைய பிலவட் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க தமிழ்ல. நிராயுத பாணினா இப்ப போர் அது இதெல்லாம் போகும்போது மார்க்கவசம் கேடயம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் கலட்டி நானா சரண்டர் ஆகுறேன், முகமுடிகள் எல்லாம் இல்லாதபடி நானா வந்து என்ன பண்றேன், இதுதான் நான், என்ன மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அறியவும் அறியப்பட்டிருக்கவும் என்ற நிலைக்கு வாரது நிராயுத பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. வல்னரபிலிட்டி சொன்ன. ஸோ அவங்க ஜீசஸ் வந்து நீ ரியலா வா என்கிட்ட, உன்கிட்ட நீ வந்து ட்ரை பண்ண தேவையில்ல பெருசா நான் நல்ல பிள்ளை மாதிரி. நான் உண்மையாவே என்கிட்ட நான் நல்ல பிள்ளை தான், அது உண்மைதான். நான் நாங்க நல்லவங்க. சம்டைம் உங்களுடைய நீங்க செஞ்ச விஷயங்கள் சின்ன வயசுல இருந்து கேட்டிருப்பீங்க, நீ செஞ்சது நல்லதில்லை அதனால நீ நல்ல பிள்ளை இல்லைன்ட்டு. இல்ல, நம்ம செய்யற விஷயங்கள் நல்லதா இருக்காட்டியும் நாங்க நல்லவங்க தான். எங்களுடைய ஐடென்டிட்டி, நாங்க குட் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். ஸோ நாங்க வந்து ட்ரை பண்ண தேவையில்லை, இல்லாட்டி இம்ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. அது ரொம்ப ரிலீஃபா இருக்கும் அந்த லைஃப். ஒரு யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ண தேவை இல்லாத லைஃப், யாரையுமே பிரியப்படுத்த தேவை இல்லாத லைஃப். அதுக்காக நான் விரும்புற போக்கில் வாழ்வேன்னு நான் சொல்லல. நான் வந்து ரொம்ப நேசிக்கப்பட்டிருக்கேன். அந்த நேசம் என்னை கைட் பண்ணும். என்ன டெய்லி நான் என்ன செய்யணும், நான் என்ன சொல்ல போறேன், என்னத்தை பார்க்க போறேன், என்னத்தை செய்ய போறேன்ட்டு அந்த நேசம் எங்களை கைட் பண்ணும். கஷ்டமான லைஃபா இருக்காது. என்னடா இது போராட்டமான வாழ்க்கையா இருக்குதுண்டா நாங்க ஸ்டாப் பண்ணணும், பாஸ் பண்ற டைமா இருக்கு. என்னடா ஃபீல் பண்ணக்கூடாது எங்களோட லைஃப். நாங்க வாவ் அண்ட் ஃபீல் பண்ணணும், அதுதான் எங்களுடைய விஷயம். ஏண்டா டேடி வந்து எங்களுக்குள்ளால வச்சிருக்க ஸ்பிரிட் வந்து அவரை அப்பா அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த ஸ்பிரிட் வந்து நாங்க ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ண வைக்கும். எங்களுடைய எல்லா சுச்சுவேஷன்லையும் நீங்க நல்ல விஷயங்கள் செஞ்சா மட்டும் இல்ல, நீங்க பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும் இல்ல, எல்லா சுச்சுவேஷன்லையும் நீங்க பெர்ஃபெக்டா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருடைய லவ் வந்து ஒரே மாதிரியே இருக்குது எங்களை நோக்கி. அந்த அப்பாவுடைய லவ்வை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் நாங்க ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவோம், ப்ரொடெக்டடா ஃபீல் பண்ணுவோம். நீங்க பார்த்துருக்கீங்களா தெரியாது, நீங்க உங்களுக்கு பிள்ளைகள் எங்களோட வீட்டில் இருக்கிறாங்க. ஜோயே அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருப்பா, அவ விரும்புறத செய்வா, அந்த ஒரு பயம் இல்லாம இருப்பா. நான் பார்த்துருக்கேன். நான் பயந்த மாதிரி என்னுடைய மகள் பயப்படுறது இல்லை. ஆனா நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன் இந்த டிஃபரன்ஸ் என்று பார்க்கும்போது. சம்டைம் நான் நினைப்பேன், இவங்க ஒரு அப்பாவா அவன் ரோல்ல ஒரு லவ்விங் டேடியா, ஒரு நேசிக்கிற அப்பாவா அவர் தன்னுடைய ரோலை ஃபுல்லா செய்யும் போது அந்த பிள்ளை ரொம்ப நேசிக்கப்பட்டிருக்கிறதால ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றதால அது அந்த பிள்ளைக்குள்ள பயம் இல்லாம ஃப்ரீயா இருப்பாங்க. ரொம்ப என்னை சுத்தி இருக்கிற என்னுடைய ஸ்டாஃப் எல்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைகளை பார்க்கும்போது சில நேரத்துல அவங்க ஷையா இருப்பாங்க, பயப்படுவாங்க, தயங்குவாங்க. ஆனா இவ பார்க்கும்போது ஃபுல் ஆஃப் லைஃபா இருக்கிறாவே, தெரியாதவங்க கூட ரொம்ப அப்ரோச் பண்றாவ, ரொம்ப சோஷியலா இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க, லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதை நான் பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா நான் அப்படி கொஞ்சம் இருந்திருந்தாலும் இவ எக்ஸ்ட்ரீம்லி ஜாய்ஃபுல்லான ஒரு கேர்ளா இருக்கிறாங்க. அப்ப நான் திங்க் பண்ணுவேன், டேடி நான் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். ஏன்னா நீங்க எப்படி எனக்கு இருக்கிறீங்களோ அதே போல இவங்க தங்களுடைய மகளுக்கு இருக்கிறாங்க. உங்களுடைய இமேஜ இவங்க ரிவீல் பண்றாங்க. ஸோ அந்த அந்த மகள் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா வாழ்றா, ஃபுல் ஆஃப் லைஃபா இருக்கிறா. அதே போல நாங்க ஃபுல் ஆஃப் லைஃபா இருக்கிறதுக்கு, லைவா இருக்கிறதுக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் நாங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம், நாங்க நேசிக்கப்பட்டிருக்கோம். ஸோ நாங்க சம் பிளேஸ்ல சில இடங்கள்ல நாங்க இன்னுமே ஸ்டக்காகி நிக்கிறோம்டா. ஸோ அவர் எங்களை நேசிக்கலையா,
இருக்காது தானே, அவர் எங்களை நேசிக்கிறார். ஸோ ஏதோ வேற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு எங்களுடைய ஹார்ட்ல. நாங்க வல்னரபிலிட்டி இல்லாம நாங்க சில சில அத்தி இலைகளை நாங்க போட்டுட்டோம், சில சில ப்ரொடெக்ஷனை போட்டுட்டோம். அந்த நல்ல அப்பாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதபடிக்கு பயங்கள், வெக்கங்கள், தோல்வின்ற அவமானம், அப்படிப்பட்ட விஷயங்கள், ரொம்ப விஷயங்கள் சின்ன வயசுல இருந்து நாங்க ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் நாங்க எங்களுக்கு சுத்தி சுத்தி போட்டுட்டோம். அப்புறம் இனி நாங்க ஷோ பண்ணணும் தானே, நாங்க நல்லா இருக்கிறோன்னு காமிக்கணும். ஏன்னா இல்லாட்டி எங்களை ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, ஒரு மாதிரி தள்ளி விட்டுருவாங்க. நாங்களே எங்களை ரிஜெக்ட் பண்ணுவோம் சில நேரத்துல, அதே நேரத்துல அடுத்தவங்களும் எங்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தவிப்போம். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு உங்களை இன்வைட் பண்றேன். அந்த இடம் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டவங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க, அங்கீகரிக்கப்பட்டவங்க அப்பாவால. உங்களுடைய ஐடென்டிட்டிக்கு நீங்க திரும்பி வர ஒரு சுச்சுவேஷன், அதுல வந்து நீங்க லைஃபை வித்தியாசமா ஃபேஸ் பண்ணுவீங்க. ஜோயின்ற உலகம் வாவ் அழகா இருக்கு, எப்போதும் அழகா இருக்கு, ஒரு இஷ்யூவே இல்லை. எங்களோட பேபி மூணு வயசு அவங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஹார்ட்லயும் என்ன விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணாலும் வாவ் அழகான லைஃப் அண்ட் கிரேட்டிடியூடோட, அந்த நன்றி உள்ளத்தோட நீங்க ரொம்ப சந்தோஷத்தோட லைஃபை ஃபேஸ் பண்ணலாம். என்ன விஷயம் இருந்தாலும் நீங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். டேடி வந்து உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. அந்த பிதாவுக்குள்ள இருக்கிற இன்டிமெசி, ஜீசஸுக்கும் பிதாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த இன்டிமெசி உங்களுக்குள்ளேயும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அவங்க டிசைர் பண்றாங்க. ஸோ உங்களை நான் அந்த இன்விடேஷன் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப நிறுத்தி சொல்றேன், யூ ஆர் அ பிலோவட் சைல்ட், யூ ஆர் அ பிலோவட் டாட்டர் அண்ட் சன்ஸ். ரொம்ப அதை நான் ரொம்ப ரொம்ப அழுத்தி சொல்றேன். அதுதான் எங்களுடைய அப்பாஸ் சைல்ட். அந்த வாய்ஸ் உங்களுக்கு கேட்கட்டும், நான் அப்பாஸ் சைல்ட், அப்பாஸ் சைல்ட். ஏன்னா அதை விட்டுட்டோம்னா நாங்கள் ட்ரை பண்ண துவங்கிடுவோம், டயர்டாகி அப்படியே ஸ்டக் ஆகி எங்கேயோ நிற்போம். நாங்கள் எல்லாருக்கும் முன்பாக நடிக்கலாம், ஆனால் எங்களோட ஹார்ட்டுக்கு நாங்கள் தனியே இருக்கும்போது நடிக்க இயலாது. நாங்க எங்களோட ஹார்ட்ல நாங்க கஷ்டமா ஃபீல் பண்ணும்போது நாங்க யாருக்கு தான் மறைச்சாலும் எங்களோட ஹார்ட் ஃபீல் பண்ணும். அட் த ஹேண்ட் ஆஃப் த டே நான் இப்படி இருக்கிறேனே நாங்க ஸ்டக் ஆகிருப்போம். அதனால அது எல்லாத்தையுமே நாங்க ஃப்ரீ பண்ணிட்டு நாங்க யாரா இருக்கிறோம்னு சொல்லி ரொம்ப நாங்க அதை ஃபீல் பண்ணணும். நீங்க அப்படி செய்யும் போதுதான் ரியலான ஒரு கம்பேஷன் வரும், உங்களை குறிச்சு மனதுருக்கம் வரும். நீங்க ரொம்ப நேசிக்கப்பட்டிருக்கீங்க, ரொம்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கீங்க, அங்கீகரிக்கப்பட்டிருக்கீங்க ஃபீல் பண்ணும்போது மனதுருக்கம் பெருகும் உங்களுக்குள்ள. அது யாருக்கு மனதுருக்கம் பெருகும்? உங்களுக்குள்ள மனதுருக்கம் வந்து அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும் இல்லை, உங்களுக்கு நீங்களே நன்மை செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நாங்க ரொம்ப பேர் வந்து ரொம்ப ஓடுவோம், அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணும், சுத்தி நன்மை செய்யணும், ஓடி நன்மை செய்யணும், ஆடி நன்மை செய்யணும், பாடி சமைச்சு ஏதோ செய்யறோம், ரொம்ப செய்யறோம், அடுத்தவங்களுக்கு செய்யணும். ஆனா எங்களுக்கு நாங்களே கைண்டா இருக்கணுமா, தயவா இருக்கிறோமா, டெண்டர்னஸ் காமிக்கிறோமா, கனிவு காமிக்கிறோமா எங்களுக்கு நாங்களே? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சில நேரத்துல எங்களுக்கு நாங்களே காமிக்காம எல்லாருக்குமே செய்வோம், ஆனா எங்களை நாங்களே குற்றப்படுத்திக்குவோம். நீங்க ஃபீல் பண்றீங்களா சம்டைம் நீங்க உங்களை நீங்களே குற்றப்படுத்துறீங்கண்டு, உங்களுக்கு நீங்க ரொம்ப ஹார்டா இருக்கீங்கண்டு, உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ரொம்ப, உங்களுக்கு நீங்க உங்களோட லெவல் நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே பெருசா உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் போடுறீங்க. நான் இவ்வளவும் அச்சீவ் பண்ணணும், அப்பதான் நான் சரியான ஆள். ரொம்ப பாரங்களை எங்க மேலே நாங்க போடுறோம். ஆனா நாங்க அதுல இருந்து ஃப்ரீ ஆகணும். ஏன்னா அந்த அன்பு வரும்போது அது வந்து ரொம்ப எங்க மேல பொறுமையா இருக்கிற டேடின்ற அன்பு, ரொம்ப எங்க மேல கனிவா இருக்கிற அன்பு, ரொம்ப எங்க மேல அவர் மனதுருங்கிற அன்பு. இந்த தாய் வந்து அவருடைய ஹார்ட், தாய் உள்ளம் வந்து
தன்னுடைய பிள்ளைய மறப்பாங்களா? இல்ல. அவங்க மறக்காத போது நானும் மறக்க மாட்டேன். நானும் மனதுருகிற ஒரு தாயுள்ளம் கொண்ட அப்பான்னு சொல்லியிருக்கிறவங்க. ஸோ அவங்க மனதுருகுறாங்க. அவங்க ஹார்ட் அங்க நோக்கி பார்த்து மனதுருகுது. நீ நீ உன்னை நீ கஷ்டப்படுத்திக்காத. அந்த லைஃப்ல ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்காத. நான் இருக்கேன், என்கிட்ட வா, கம் டு மீ சொல்றாங்க. என்கிட்ட வா, உன்னுடைய பாரங்களோடு என்கிட்ட வா. நான் வந்து மனதுருகிற கத்தரா இருக்கிறேன். நீங்க அதை சென்ஸ் பண்ணும்போது ரியலி 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 உங்களுக்கு நீங்க கனிவா இருப்பீங்க. ரியலி நீங்க உங்களுக்கு நீங்க கனிவா இருக்கும்போது தான் நீங்க ஃப்ரீயா வாழ்வீங்க. ரொம்ப ஒத்தென்டிக்கா உண்மையா இருப்பீங்க. அது ஒரு ரியலா இருக்கும். அது ப்ளீஸ் பண்றதுக்கோ இல்ல பிரியப்படுத்துறதுக்கோ இருக்காது. அது உங்களுடைய ஐடென்டிட்டியா இருக்கும். அது உங்களுக்குள்ளால இருந்து வேர்க்கிற ஒரு விஷயம். அது நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நான் நல்லா இருக்கேன், நான் ட்ரை பண்ணல, நான் நல்லா இருக்கேன், நான் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இல்லை, நான் நல்லா இருக்கிறேன்ற அந்த ஒரு லெவல் ஆஃப் லைஃப் வந்து நாங்கள் ரொம்ப எல்லாரும் வாழணும்னு நான் டிசைர் பண்ணுறேன். ரியலி நல்லா இருக்கிற லைஃப். ரியலி ஜீசஸ் அவருடைய குட்னஸ் எங்களை ஃபாலோ பண்ணுதுன்னு நாங்கள் காண்றோம். அவருடைய குட்னஸ் எப்போதும் எங்களை ஃபாலோ பண்ணுது. அந்த குட்னஸை நாங்கள் வாழணும். அது வாழ்றதுக்கு ரொம்ப எங்களுக்கு அவசியமானது. நாங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அந்த ஸ்டேட் தான். அவர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பார். நீங்க செய்யற விஷயங்களுக்கு அவர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பார். தெரியுமா? எனக்கு ஜோயே வருவா. அகைன் என்னுடைய மகளை வச்சுதான் நான் கம்பேர் பண்ணி சொல்லுவேன். இருந்துட்டு ஸ்கூலை விட்டு வருவாங்க. அவங்க வந்து குட்டியான அந்த காஞ்ச இலைகளை கொண்டு வருவாங்க. பேக்ல இருந்து கொண்டு வந்துட்டு அதை ஓபன் பண்ணிட்டு, அம்மா இதுதான் உனக்கு ஃப்ளவர்ன்னு சொல்லுவா. ஆனா அது காஞ்ச இலைகளா தான் இருக்கும். அப்ப நான் அதை ஸ்டிக்ஸ் சும்மா குட்டி குட்டி விஷயங்களை கொண்டு வருவாங்க. இந்த அவங்க ஸ்கூல் பிளேஸ்ல பிளேயிங் கிரவுண்ட்ல ஸ்பெசிஃபிக்கா அவக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு எடுத்து தருவா. அப்போ எடுத்து தரும்போது நான் பார்த்துட்டு நான் வாவ் ஜோயி இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லுவேன். அவளுக்கும் ரொம்ப ப்ரௌடா இருக்கும். மாமா எனக்கு சந்தோஷம்னு சொல்லுவோம். ஒரு முறை நான் வந்து எனக்கு முறை தெரியாது, நான் தான் ஸ்கூல் அனுப்புவேன். நான் காலையில பேக் எடுத்துட்டு என்னடா இதுல குச்சி இருக்கு, மரக்குச்சி, இலையெல்லாம் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு பூபல்ல குப்பையில போறதுக்கு போறேன். இப்போ அழுந்துட்டு ஓடி வரா. அது கெத்தோ தானே, கெத்தோனா இல்ல பிரெஞ்சு இவங்க இருக்காங்க கெத்தோ. நான் அது எங்க அம்மாவுக்கு கொண்டு வந்த கிஃப்ட், அதையே நீங்க குப்பையில போடுறீங்க அப்படின்னு அழுந்துட்டு வரேன். நான் பார்த்துட்டு இது இலை, இது குச்சி. அப்புறம் அவட ஆட்டை புரிஞ்சுக்கொண்டு, ஆமா அவளுடைய வளர்ச்சிக்கு அவளோட நிலைக்கு நான் வந்து எனக்கு பென்ஸ் கார் எதிர்பார்க்கறது தான் நான் கிஃப்ட்னு நினைக்கிறேன். ஆனா அவ ஆட்டுல அவ அழகான இயற்கையான இலைகளையும் குச்சிகளையும் எடுத்து, அம்மா உனக்கு நான் பரிசு கொண்டு வந்திருக்கேன். அந்த பொருள் அல்ல விஷயம், அந்த இருதயம். அப்போ அவ அப்படி செய்யும்போது அப்ப நான் இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதுதான் அந்த விஷயம், நீங்க அதை அட்மையர் பண்ணுங்க. ஆனா அவர் பொதுவா தெரிஞ்சா உடனே அட்மையர் பண்ணுவாங்க. அந்த சுச்சுவேஷன்ல தெரியாததால அப்படி ஆச்சு. அப்போ ரொம்ப அதை குறித்து சந்தோஷப்படும் போது அவளுடைய ஹார்ட் வந்து ரொம்ப சந்தோஷப்படும், ரொம்ப திருப்தியா ஃபீல் பண்ணுவா. அதுல ரொம்ப அவ என்ஜாய் பண்ணுவா, ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்ணுவா. அதே போல நாங்களும் சில விஷயம் பண்ணுவோம், எங்களுடைய சொதப்பல்களோட நல்ல விஷயங்கள் பண்ணுவோம். அதை பார்க்கும்போது டேடி அப்படியே பார்த்து, ஏய் அழகா இருக்கு மகளே மகனேன்னு தான் சொல்லுவாங்க. எங்களை பார்த்து அவங்க என்ன இலைய கொண்டு வந்திருக்க, என்ன நீ பண்ற, அப்படி இதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டார். நீங்க ஏதாச்சும் செஞ்சா இதையும் விட கொஞ்சம் பெட்டரா செஞ்சிருக்கலாம் தானே, அப்படி பார்க்க மாட்டார். அவர் ரொம்ப உங்களை ரசிப்பாங்க. நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள். ஆன்டி இருக்கிறீங்க, நீங்க பிரியாணி, உங்களோட பிரியாணி சுதப்பிச்சுனாலும் அவர் உங்களை பார்த்து ரசிப்பார். நாங்க தான் வீசிடுவோனா அவர் அப்படியே பார்த்து, நீ ட்ரை பண்ணிருக்க, ரொம்ப எங்களை ரொம்ப அவர் ரசிப்பார், எங்களை கொண்டாடுவார். ஏன்னா நாங்களே அதை செய்யறோம்டா அவருடைய நேச்சரை தான் நாங்க ரிவீல் பண்றோம். அவருடைய இரக்கங்கள், அவருடைய அன்பு பெரிதானது. நாங்க வந்து அதை ரொம்ப அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அவங்க எங்களை ரொம்ப ரசிக்கிறத நாங்க ஃபீல் பண்ணணும். நான் வந்து வெறுக்கப்படத்தக்கவள், இல்லாட்டி நான் நாட் குட் இனஃப், நான் செய்யறது போதுமானது இல்லை,
நான் செய்யறது இன்னும் செஞ்சா தான் பெட்டரா இருக்கும். நீங்க உங்களுக்கு லெவலை எப்போதுமே அந்த லெவலை ஏத்திக்கிட்டே இருப்பீங்க. கஷ்டம் அது. எங்களை நாங்களே கஷ்டப்படுத்திக்கிறோம் சில நேரத்துல. ஆனா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் நாங்க. ஏன்னா நாங்க அதை செய்யும் போது எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க அதை தான் விட்டு கொடுக்குறோம். அடுத்த ஜெனரேஷனுக்கு அதே தான் விட்டு கொடுக்குறோம். நாங்களே எங்களை கஷ்டப்படுத்தி 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 அப்ப பிள்ளைகளும் தங்களை கஷ்டப்படுத்தி 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 ஒரு இடத்துல நாங்க ஃப்ரீ ஆகும் போது அந்த விஷயம் உடைக்கப்படும். ஸ்டாப். எனி பாரங்களை விட்டுட்டு நாங்க ரொம்ப அந்த யூ பிலாங், நீங்க காடுக்கு சொந்தமானவள், நீங்க அப்பாக்கு சொந்தமானவள், அந்த பிளேஸுக்கு நீங்க உங்களுடைய பசில் பீஸுக்கு ஒட்டிடணும். ஒரு மொமெண்ட்ல எங்கேயோ பசில் பீஸ் சுத்தி தெரியுது. நான் அதை ட்ரா பண்ணிருக்கேன். எனக்கு டேடி ஒரு டைமிங்ல எனக்கு ஃபீல் பண்ண வச்சார். நீங்க பாத்திருக்கீங்களா பசில்ஸ்? அந்த அழகான வரைபடம் ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு என்னத்தை காமிக்க, நான் ஒரு அழகான வரைபடம். ஓ தேங்க்யூ. இங்க பாருங்க, இதுல வந்து ஒரு படம் இருக்கு. ஒரு கேர்ள் அந்த பிளேஸ்ல உதாரணத்துக்கு இந்த பீஸ் எடுத்து ஒரு கருப்பான ஒரு இடத்துல ஒட்டி வைக்கிற மாதிரி, அதுல வேற ஒட்டி வைக்கிறது மட்டும் இல்ல, ஒரு ஆணி எடுத்து அடிக்கிறது. உங்களுடைய பீஸ் வந்து உங்களுடைய பீஸ்ல இருக்கணும். ஃப்ரீயா நீங்க உங்களுடைய பிளேஸ் வந்து அப்பாவுடைய அன்பு, அப்பாவுடைய மார்பு. நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கேன். நான் என்னதான் செஞ்சாலும் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கேன்ற விஷயத்துல நீங்க ஒட்டினா தான் உங்களுடைய ஃபுல் பிக்சர் தெரியும். ஆனா நீங்க அதை விட்டுட்டு இந்த பீஸ் உங்களை எடுத்து எங்கேயோ போட்டுட்டு அது மீனிங்லெஸ்ஸா இருக்கும். அதை பார்க்கும்போது என்னடா இதுன்னு யோசிப்போம். இது ஒரு சென்ஸே இல்லாத விஷயமா ஃபீல் பண்ணும். லைஃப் ஃபுல்லா சென்ஸே இல்லாம இருக்கும். ஆனா நாங்க ரியலா நாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம், நேசிக்கப்பட்டிருக்கோம் நாங்க ஃபீல் பண்ணும்போது எங்களுடைய பசில்ல இருக்கிற எங்களுடைய இடத்துக்கு நாங்க போறோம். உங்களுடைய இடத்துலதான் நீங்க நல்லா ஃபங்க்ஷன் பண்ணலாம். நீங்க நீங்களா இருக்கலாம். நீங்க லைஃபை என்ஜாய் பண்ணலாம். அது கஷ்டமா இருக்காது, ஒரு போராட்டமா இருக்காது. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா இருக்கணும்னு சொல்றது எல்லாம் ஸ்டாப் பண்ணுவோம். அத நீ ஃப்ரீயா வந்துரு என்கிட்ட, நாங்க என்ஜாய் பண்ணுவோம். ஜீசஸ் சொல்லில கஷ்டப்பட்டு போராடு, நீ நல்லா இருப்ப, ஏதாச்சும் செய் இல்ல, கம் டு மீ சொல்ற. ஃப்ரீயா வா என்கிட்ட, நீ ஃப்ரீயா வா, உன்கிட்ட நான் காமிக்கிறேன். நீ ரொம்ப பாரங்களை சுமந்து கொண்டே போகாத. நமக்கு சொல்லியிருப்பாங்க சின்ன வயசுல இருந்து, எங்கட அப்பா அம்மாக்கு தங்களுடைய அப்பா அம்மா அந்த அந்த ஜெனரேஷனா அவங்க கற்றுக்கொண்ட விஷயங்களை எங்களுக்கு சொல்லி தராங்க. ஆனா அவங்க கற்றுக்கொண்டது சிலது காயங்களா இருக்கும். அந்த காயங்களை எங்களுக்கு சொல்லி தருவாங்க. நாங்க அந்த காயத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி, காயங்களும் கஷ்டங்களும் தலைமுறையா கடந்து போகும். ஆனா அதுக்கு நாங்க ஸ்டாப் சொல்லலாம். ஸ்டாப், நான் என்னுடைய மகளுக்கு நான் இது கொடுக்க விரும்பல. இது என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு பாய்சன், ஒரு விஷமான ஒரு விஷயத்த எனக்கு என்னுடைய முன்னோர் கொடுக்குறாங்க, நானும் எடுத்து என்னுடைய பிள்ளைக்கு தெரிஞ்சு கொடுக்க கூடாது. ஃப்ரீ ஆயிரும். அதை விட்டுட்டு இன்னும் இது எனக்குரியது இல்லை, நான் யாரு, அந்த ஐடென்டிட்டி வந்து ஒரு நல்ல மருந்து போல, நான் யாருன்ற அந்த அறிவு எங்களை சுகமாக்கும், எங்களுடைய குடும்பத்தை சுகமாக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சுகமாக்கும், அப்புறம் என்னுடைய குடும்பம் சுகமாகும், சமுதாயம் சுகமாக்கும். நாங்க சம்டைம் விரும்புவோம் ஒரு பெட்டர் வேர்ல்டு விரும்புவோம். ஆனா ஒரு தனி நபர் நல்லா இல்லாட்டி பெட்டர் வேர்ல்டு கஷ்டம். ஒரு தனி நபர் கிரேட் இம்பாக்ட் உண்டாகும். ஒரு தனி நபர் நல்லா இருந்தா. ஃபர்ஸ்ட் ஒரு ஜீசஸ் ரொம்ப பெரிய இம்பாக்ட் பண்ணாங்க. அந்த ஒரு ஜீசஸ் ரொம்ப பெரிய இம்பாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களும் எங்களுக்கு அந்த இன்விடேஷன் கொடுக்குறாங்க. நீயும் பெரிய இம்பாக்ட் பண்றதுக்காக தான் நான் சிருஷ்டித்தேன் உன்னை. உன்னுடைய அன்பு பெரிய இம்பாக்ட் பண்ணும், தாக்கம் செலுத்தும். உன்னுடைய அன்பு பெரிய தாக்கம் செலுத்தும். நீங்க வந்து ஏதோ வாழ்ந்துட்டு போகக்கூடாது. நான் சொல்ற மாதிரி ஏதோ வாழக்கூடாது. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும், ரொம்ப ஃபீல் பண்ணணும். நாங்க உணரணும் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவு அழகு. நான் நினைப்பேன் சில நேரம் ஒரு ட்ராப் அளவு தான் நான் வந்து அவருடைய குட்னஸை வாழ்றேன் மாதிரி ஃபீல் பண்ணுவேன். சில நேரத்துல எவ்வளவு நல்ல அப்பான்னு ஃபீல் ஆகும். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்ல அவர் ரொம்ப அன்பா இருப்பார். நீங்க அதை சென்ஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க பெரிய சுதப்பும் போது கூடயும்
அவருடைய உண்மை, அவருடைய அவருடைய அன்பு ஒரு விதமா வெளிப்படும் உங்களுக்கு. அதை நீங்க ஃபீல் பண்ணும்போது, ஓ, நான் எவ்வளவு நல்ல விஷயங்களை நான் ஃபீல் பண்ணாம போகக்கூடாது. ஸோ ரொம்ப நீங்க பிரியமான நபர்கள்ண்டு நீங்க அந்த நாலேஜுக்கு வாங்க. அகேன் அண்ட் அகேன் பெரிய சாதனையே அதுதான். நீங்க உங்களை கண்டு கொள்றது, சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸை கண்டு கொண்டு உங்களுக்கு நீங்க கனிவா இருக்கிறது, அது ஸ்டார்ட் ஆகும் போது தான் ரியல் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். அந்த ரியல் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும் போது நீங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிற, உங்களுடைய பானைக்குள்ள இருக்கிற ஹீலிங் அண்ட் லாவை எடுத்து கொடுக்கலாம். நாமளே நல்லா பண்ணாம, எங்களுக்குள்ளே நல்ல விஷயம் இல்லாம நாங்க ஒருத்தங்களுக்குமே செய்ய முடியாது. ரியலா எங்களுக்குள்ளே இருக்காதது, நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது நாங்க யாருக்குமே கொடுக்க முடியாது. அப்பாக்குள்ள இருக்கிறத அது ஜீசஸ் காமிச்சார், அதே விஷயத்த எங்களுக்கும் தந்தார். அந்த விஷயத்த நாங்க வாழணும், அப்பாவுடைய பிள்ளைகளை. நாங்க அது ரியலா நாங்க வாழும்போது அவர் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அவருடைய கிரேட்டஸ்ட் கிஃப்ட் வந்து, ஜீசஸ் வந்து எங்களுக்கு தந்த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் வந்து அப்பாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. நீங்க அப்பாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, அதை பண்ணும்போது உங்களுடைய வேர்ல்ட் சேஞ்ச் ஆகும், நம்முடைய சுத்தி இருக்கிற வேர்ல்டும் சேஞ்ச் ஆகும். கம்பேஷன் பெருகும், மனதுருக்கம் பெருகும். நாங்க அந்த செல்ஃபான இமேஜ், பிரஸ்டீஜ் எங்களை காமிக்கிறதுக்கு அதெல்லாம் விட்டுறணும். நீங்க வந்து பெரிய ஊழியக்காரன்னு சொல்லப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி ஏதோ உங்களுக்கு என்ன நேம், என்ன ஃபேம், என்ன பெரிய பெரிய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நீங்க தனியா இருக்கும்போது உங்களோட ஹார்ட் சந்தோஷப்படுதா உங்களை குறிச்சு? உங்களுடைய வாய்ஸ் உங்களுக்கு சொல்லுதா, நீ என்னுடைய நேச குமாரத்தி, உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன்? இல்லைன்னா இன்னொரு வாய்ஸ் சொல்லுதா, யூ ஆர் நாட் குட் இனஃப், இன்னும் நீ செய்யணும், நீ சரியில்லைன்னு சொல்லுதா? நீங்க தனியா இருக்கும்போது ஒரு ரூமுக்குள்ள அப்படியே வரும்போது, அப்படியே உங்களை குறிச்சு யோசிக்கும் போது ஒரு பெருமூச்சு, நான் ரொம்ப நேசிக்கப்பட்டிருக்கேன் நல்ல ஃபீலா இருக்கா? இல்லாட்டி ஐயோ என்னடா நான் அப்படி இருக்கேன்ற மாதிரி ஃபீலா இருக்கா? நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள போய் நீங்க ஒரு இடத்துல தனியா போய் கேட்டு பாருங்க உங்களோட ஹார்ட்டுக்கு. அப்போ நீங்க ஊழியர் செஞ்சீங்க, மிராக்கிள் செஞ்சீங்க, ஒண்டர்ஸ் செஞ்சீங்க, இல்லாட்டி ஏஞ்சல்ஸை பார்த்தீங்க, தூதர்களை பார்த்தீங்க, அதெல்லாம் இருக்காது. ஒரே ஒரு விஷயம் இருக்கு, நான் ரொம்ப பிரியமா இருக்கேனா இல்லையா? அது உங்களுக்குள்ள ரியலா இருக்கும்போது, உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணப்பட்டதா ஃபீல் பண்ணும்போது, நீங்க செய்யறது எல்லாமே அழகா இருக்கும். அதுல இருந்து நீங்க செய்யும்போது நீங்க செய்யற விஷயங்கள் மீனிங்ஃபுல்லா இருக்கும். ரியலான ஹீலிங், ரியலான எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்தவங்களை அரவணைக்கிறது, அடுத்தவங்களை சுகமாக்குறது, அடுத்தவங்களுக்கு ஊழியம் செய்யறது எல்லாமே அது உங்களுடைய ஹார்ட்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடத்துல இருந்து செய்வீங்க. ட்ரை பண்ணி செய்ய மாட்டீங்க. கம்பேஷனை குறித்து சொல்லும்போது, மனதுருக்கம் வந்து நமக்கு நாமளே மனதுருக்கமா இருக்கும்போது தான் நாங்கள் ரியலா அடுத்தவங்களுக்கு மனதுருக்கம் உள்ளவர்களா இருக்கலாம். இந்த ஒருத்தவங்களை பார்க்கும்போது நீங்க எப்படி செய்றீங்கன்னா, சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், நீங்க நேசிக்கிறவங்களை நீங்க நல்லா பார்த்து, நல்லா கனம் பண்ணி, நல்லா கை கொடுத்து, நல்லா ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ன்னு சொல்லி அரவணைச்சு ஏதோ செய்றீங்கன்னா, உங்களை கஷ்டப்படுத்துறவங்களை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுது? அவங்க மேல மனதுருக்கம் வருமா? உங்களை எதிராளிகள் உங்களுக்கு சொல்ற இந்த சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா, உங்களை காண்டாக்குறவங்க, உங்களை எரிச்சலாக்குறவங்க, உங்களை கஷ்டப்படுத்துறவங்க, அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு மனதுருக்கம் வருதா? ஏன்னா ஜீசஸ் ஹார்ட்ல வந்து எல்லா மொமெண்ட்லயும் மனதுருக்கம் தான் அவருக்கு இருக்கு. நான் சொன்னதானே, நாங்க நல்லது கெட்டது செய்யும் முன்னு, அதுக்கு எல்லாவற்றுக்கும் முன்பதாக, நாங்க சிருஷ்டிக்கப்படுறதுக்கு முன்பதாக, நீங்க நல்லதோ கெட்டதோ செய்யறதுக்கு முன்பதாக எங்களை நேசிச்ச மனதுருகிற அன்பு அவருடைய அன்பு. அவருடைய கம்பேஷன் வந்து எல்லாவற்றுக்கும் முன்பாக உண்டானது. அதே கம்பேஷன் தான் நம்முடைய ஹார்ட்ல ரோமர் 5:5 அவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கன்னு சொல்லியிருக்கிறது. அவருடைய அன்பு மனதுருக்கம் நிறைந்த அன்பு. ஸோ
சில நேரத்துல நம்ம அப்படியான ஒப்போசிட்டான விஷயம் ஃபேஸ் பண்ணும்போது நாங்க நினைக்கலாம் சம்திங் ராங். ஏன்னா அவருடைய அன்பு தான் எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குது. ஆனா ஒரு மூமெண்ட் ஒரு நபரை ஃபேஸ் பண்ணும்போது எங்களுடைய ஹார்ட் எரியுது. யாரும் அணைக்க முடியாத ஒரு நெருப்பு. ஃபைவ் ஃபைட்டர்ஸ் வந்தாலும், தீய அணைக்கிற படை வந்தாலும், அது யாருமே அதை அணைக்க முடியாத படிக்க ஒரு ஃபயர் எங்களுக்குள்ள பேர்ன் ஆகும். சில நபரை ஃபேஸ் எங்களோட ஹார்ட்ல இமேஜின் பண்ணும்போது கூட, அவங்கள நினைக்கும் போது கூட ஒரு வருதா, இல்ல கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு, இல்ல எல்லாரையும் பார்க்கும்போது வா உங்களை நான் நேசிக்கிறேன்னு வருதா. அது சம்டைம் எங்களோட ஹார்ட்ல நாங்க எவ்வளவு தூரம் நாங்க ஜேர்னி பண்ணணும்னு எங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். நாங்க இன்னும் எங்களோட ஹார்ட்ல நாங்க சுகமாகணும், இன்னும் எங்களுடைய இடத்தை கண்டுபிடிக்கணும், இன்னும் நாங்க மனதுருக்கத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா நாங்க எல்லாருக்கும் நாங்க மன்னிப்பும் மனதுருக்கமும் எங்களுக்கு காட் தர்றது போல கொடுக்கணும்டா, நாங்க எல்லாருக்கும் அதை செய்யணும்டா எல்லாருடைய ஸ்டோரி அறியணும். இவங்களை நான் அறியாம நான் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒருத்தங்களை நேசிக்கிறீங்கன்னா அவங்கள அறிஞ்சிருக்கீங்க, அவங்களுடைய விஷயங்களை அறிஞ்சிருக்கிறதால நீங்க அவங்கள இந்த சுச்சுவேஷனால தான் நீங்க மனதுருக்குறீங்க. ஸோ அறியாம நாங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அறியாம இருந்தா நாங்க சைலண்டா இருக்கணும். ஆனா அறிஞ்ச பிறகு எங்களுடைய ஹார்ட் மனதுருக்கும். ஜீசஸ் அவர் கிங்கா இருந்தார் மன்னிக்கிறதுலயும். என்னன்னா மனதுருகி மன்னிக்கிற கிங்கா இருந்தார். கிங்கன்னா ராஜாவா இருந்தார். ஏன்னா 770 தரம்னா அது நித்திய காலமா மன்னிக்கிற குணம் அவருக்குள்ளே. அந்த ஒரு சம்பவத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் 770 தரம் மன்னிக்க சொல்றார் பீட்டர்கிட்ட. அந்த பிளேஸ்ல அவர் ஒரு ராஜாவாக இருந்தார் மன்னிக்கிறதுல. அதே போல நாங்களும் மன்னிக்க போறோம்னா அது எங்களுக்குள்ளால ஃபர்ஸ்ட் அந்த கனிவு மனதுருக்கம் வரணும். அது எங்களுக்குள்ள பெருகும் போது நாங்களே எங்களை நாங்க மன்னிப்போம் ஃபர்ஸ்ட். அப்புறம் பிறரை நாங்க மன்னிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு இப்படிப்பட்ட டெரரான விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் நீங்க பார்த்துருப்பீங்க, கிட்டத்துல ஒரு ப்ரீச்சர் அவங்களுடைய அமெரிக்கால நினைக்கிற சார்லி அவங்கள கொலை செஞ்சாங்க. அது செய்யும் போது அவங்களுடைய மனைவி மயக்கெடுத்து சொல்றாங்க அவங்க மன்னிச்சாங்கன்னு சொன்னாங்க. அது செய்யறதுக்கு ஒரு கட்ஸ் தேவை. ஒரு மனுஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அது. மன்னிப்பு என்பது ஒரு மனித நிலையில செய்யக்கூடிய அல்ல, மனுஷிகத்துக்கு. நாங்க நினைக்கிறது நாங்க இவ்வளவுதான் நினைப்போம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு அந்த சிச்சுவேஷன் ஒரு விஷயம் செஞ்சா அவனுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு இடத்துல இல்ல, நான் அது ஒரு காட்லி பவர், ஒரு அப்பா கிட்ட இருக்கிற அந்த சுவாபம் எங்களை அப்படியே எங்க மேல எங்களை செய்ய வைக்கும். அது எங்களை பலப்படுத்தும். எங்க மேல வர்ற பவர் அது. அந்த லவ் எங்களை ஏவி தூண்டும் மன்னிக்கிறதுக்கு. எங்களை ரொம்ப ஒரு விதமா ஒரு ஃபோர்ஸா இருக்கும். அது ஒரு அலைய போல, ஒரு அன்பின் அலைய போல எங்களுக்குள்ளால இருந்து நீ மன்னிக்க முடியாத, உன்னோட சிந்தைக்கு சொல்லுது இல்ல மன்னிக்க முடியாது இவன் தகுதியே இல்லைன்னு சொல்லும். ஆனா அவருடைய லவ் அதுக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை எங்களுக்குள்ளால செய்யும். ஒரு சூப்பர் நேச்சுரலான விஷயம். நீங்க ஹீலிங் மட்டும் மிரக்கல் மட்டும் சூப்பர் நேச்சுரலான விஷயம் இல்லை. நீங்க இதெல்லாம் மன்னிக்க முடியாம இருக்கோ அது மன்னிக்க முடியாதது மன்னிக்கிறது சூப்பர் நேச்சுரலான ஒரு விஷயம். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஏண்டா மனுஷ இயல்புக்கு அப்பாற்பட்டது அந்த லவ். Supernatural means not only doing miracle or healings. demonstrating healings. சூப்பர் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்னன்னா நாங்க அற்புதங்கள் அடையாளங்கள் சுகம் அளிக்கிறது அதெல்லாம் செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய இயல்புக்கு மேலாக நாங்க ஒருத்தங்களை மன்னிக்கிறது அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அது ஒரு பவர், ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் எங்களுக்குள்ளால இருந்து எங்களுக்கு கடந்து வர்ற ஒரு அலையாக கடந்து வர்ற அன்பு. அதுதான் ஒரு என்ன டுனாமிஸ் பவர்னு சொல்லலாமா எனக்கு தெரியல. நான் ரொம்ப ஒரு ஃபோர்ஸான ஒரு பவர். நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது.
இவனை மன்னிக்க முடியாது, யோசிப்போம், கூட்டி கழிச்சு பார்ப்போம், இவன் ஏற்றுக்கொள்ளப்பட, இவனை மட்டும் மன்னிச்சிடக்கூடாதுன்ற அந்த ஒரு லிஸ்ட்ல இருந்தா இல்ல, அப்படியே அடிச்சு கொண்டு போவோம், அவனுக்கு நல்லது செய்வோம், வா நாங்க சேர்ந்து போய் நல்லது செய்வோம், நான் சேர்ந்து போய் நல்லது செய்வோம். அப்போ சுகம் உண்டாகும், எனக்கும் அவங்களுக்கும் அவங்களோட ஜெனரேஷனுக்கும் சந்ததிக்கும் சுகம், ரியலான சுகம் உண்டாகும். ரொம்ப அவருடைய மனதுருக்கம் அந்த மன்னிப்பு எங்களுக்குள்ள ஏற்படுத்தும், ரொம்ப எங்களுக்குள்ள ஏற்படுத்தும். அது தயவாக எங்களுக்குள்ளாலே, கனிவாக எங்களுக்குள்ளால மெல்லிய ஒரு நதியை போல ஓடும். ஆனா பிறருக்கு அது கொடுக்கும்போது அது பெருசான ஃபோர்ஸா ஓடும். நாங்க அளவில்லாம மன்னிப்போம், அளவில்லாத மாற்றங்கள் உண்டாகும். ஒரு வெறுப்பில்லாத ஒரு இடம், ரிஜெக்ஷன் இல்லாத இடம், புறக்கணிப்பு இல்லாத இடம், யாருமே தள்ளப்பட்டு இல்லை, யாருமே புறக்கணிக்கப்பட்டு இல்லை, அந்த ஒரு பிளேஸ். எல்லாருமே ரொம்ப சேஃபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபர்களாக ஃபீல் பண்ற ஒரு இடம், ஒரு உலகம். அது அந்த மனதுருக்கம் தான் செய்யும், ரியலான அந்த மன்னிப்பு உண்டாக்கும் உங்களோட இருதயத்துல. நாங்க ஜட்ஜ் பண்ணாம ஒரு பிளேஸுக்கு வரணும், நாங்க ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணாம நேசிக்கிற ஒரு பிளேஸ், மன்னிக்கிற ஒரு பிளேஸ். தேங்க்யூ ஷர்மி. அதான் ஷர்மி சொல்லும்போது இந்த 2025ல இருந்து 26க்குள்ள போறோம். போகும்போது நம்ம இருதயம் ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும், பாரம் இல்லாம இருக்கணும். ஜீசஸ் சொல்றாருல, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நான் வாங்கன்ட்ட இளைப்பாறுதல் தாரு. ஒரு ரெஸ்ட்ல தான் நம்ம நிறைய நேரம் நினைப்போம் அடுத்த வருஷம் எனக்கு இளைப்பாறுதலா இருக்கும் அப்படின்னு. நான் சொல்றேன், இந்த வருஷமே இளைப்பாறுதலோட தான் நீங்க அடுத்த வருஷத்துக்கு கால் எடுத்து வைக்கணும். புரியுதா? அந்த இளைப்பாறுதல் எப்படின்னா, ஷர்மி மனதுருக்கத்தை பத்தி பேசினாங்க. நியூயார்க் சிட்டில ஸ்டீஃபன் கோவிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் சப்வே அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இங்கெல்லாம் பயணம் பண்ணும்போது பிரான்ஸ்ல கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயினுடைய கம்பார்ட்மெண்ட் எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கும், ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த லாஸ்ட் டைம் பாரிஸ் போயிருந்தேன், ராட்னி ஹாவர்ட் பிரவுன் அவங்களுடைய மீட்டிங்ல. நீங்க கூட பார்த்துருப்பீங்க, நான் அவரோட எடுத்த ஒரு போட்டோ. போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன். என் பக்கத்துல வயதான ஒரு அம்மா, எங்க அம்மா ஒரு முக்கியமான கால் பேசுறாங்க, பக்கத்துல ஒரு வயதான அம்மா இருக்காங்க, பிரெஞ்சு உமன். நான் ரொம்ப அமைதியா இப்படிதான் பேசுறேன், சத்தமே இல்லை, ரொம்ப நேரம் பேசல, கொஞ்சம் தான். அந்த அம்மா என்ன தட்டி சொல்றாங்க, தனக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நீங்க கட் பண்ணுங்களேன் அப்படின்னு. இந்த ஊர்ல இருக்காமா. ஆனா அது கஷ்டமா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனா நான் அதை எடுத்துட்டு என்னன்னா, போகும்போது கடைசியில அவங்களுக்கு பெட்டி லக்கேஜ் தூக்க முடியல, வயதானவங்க. அங்க கிறிஸ்துவின் அன்பு தேவைப்படுது. அவங்க என்ன பார்க்க, நான் சொன்னேன், நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு அந்த லக்கேஜை எடுத்து அந்த அம்மாவுக்கு வெளியே கொடுத்துட்டு தான் நான் இறங்கினேன். அது ஒரு ஸ்டோரி. பட் நான் சொல்ல ஸ்டோரி, இந்த மாதிரி அமைதியா இருக்கும் ட்ரெயின். ரொம்ப அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்லாம் அவங்க சைலண்டா அப்படி காமா இருக்கிற இடத்துல அந்த ஸ்டீஃபன் கோவிக் ஏறின ஸ்டேஷனுக்கு அடுத்தாப்புல ஒரு ஐயா ஏறுறாரு. 3 பிள்ளைகளும் உள்ள வந்ததுல இருந்து ஒரே ரெஸ்லிங் பண்றது, குத்து சண்டை போடுறது, குதிக்கிறது, சத்தம் போடுறது, ஒரே நாய்ஸி. எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்டீஃபன் கோவிக் நினைக்கிறாரு, ஏன் அவங்க அப்பா இப்ப எழும்பி போய் பிள்ளைல அதட்டலாம் தானே, அமைதிப்படுத்தலாம் தானே, உட்காருங்கன்னு சொல்லலாம் தானே, சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அங்க அவங்க அப்பா ஒண்ணுமே சொன்ன மாதிரி இல்ல. டைம் ஆயிட்டு இருக்கு, சவுண்ட் இன்னும் கூடிட்டு தான் இருக்கு, எல்லாரும் டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்றாங்க.
இவர் எழும்பி போய் அவங்க அப்பாட்ட சொன்னாரு, நீங்க ஏன் உங்க பிள்ளைய அமைதலா உங்க பக்கம் வந்து சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லி வைக்க கூடாது அப்படின்னு இவர் எழும்பி போய் அவங்க அப்பாட்ட சொன்னாரு, அந்த பிள்ளைகளுடைய அப்பா கிட்ட. அந்த பிள்ளைகளுடைய அப்பா அப்படியே திடீர்னு திரும்பி அவரை பார்க்கிறாரு. முகமெல்லாம் சிவந்து, கண்ணெல்லாம் கண்ணீர் ஓடுது. அழுது கொண்டே சொல்றாரு, இப்பதான் நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரோம். என் மனைவி, இந்த பிள்ளைகளுடைய அம்மா இறந்துட்டான். இவங்களை என்ன சொல்லி அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு அமைதிப்படுத்துவேன், என்னத்த சொல்லன்னு எனக்கு தெரியாம இருக்கு, நான் என்ன பண்ண போறேன், இப்பதான் நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரோம். இத கேட்ட உடனேயே ஸ்டீஃபன் கோவிக்குள்ள இனம் புரியாத ஒரு மனதுருக்கம், கம்பேஷன். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சுற்றில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவங்களுடைய கன்வர்சேஷன் இவங்களோட காதுக்கும் போகுது. இவ்வளவு நேரம் அந்த பிள்ளைகள் பண்ணதை பார்த்து, அச்சோ அமைதப்படுத்த தெரியாதா, அவன் பிள்ளைல நியாயம் தீர்த்துட்டு ஒழுங்குபடுத்தணும், தண்டிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த இருதயங்கள் எல்லாம் கண்ணுல கண்ணீர். அந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கறாங்க. இப்ப அந்த பிள்ளைகள் எது வேணுமானாலும் பண்ணட்டும், எதுவுமே இப்ப அவங்க கண்களுக்கு குற்றமா தெரியல. அவங்க அப்பாவை குற்றப்படுத்தல. இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை அன்பு செலுத்துறாங்க, இருதயத்தால் அக்கறை செலுத்துறாங்க, சுதந்திரம் கொடுக்கறாங்க. அதான் சர்மி சொன்னாங்க, ஒருத்தவங்களோட ஸ்டோரி தெரியாம நாம அவங்கள ஜட்ஜ் பண்ணிட முடியாது. அப்படி பாருங்க, ஒரு மனதுருக்கம் சூழ்நிலை அப்படியே பார்க்கிற விதத்தை மாத்திட்டு ஒரு கம்பேஷன். நம்ம லாஜிக்கல் மைண்ட்ல நிறைய சம்பிரதாயங்கள், சட்டங்கள், இப்படிதான் கடவுளே ஆனால் இப்படிதான் செயற்படணும்னு நினைக்கிறோம். ஆனா நான் இந்த சம்பவம் சொல்லும்போது ஒரு மனதுருக்கத்தை சிலர் உணர்ந்திருப்பீங்க சடுதியா. அப்பேற்பட்ட இருதயம் கொண்டவர் தான் நம்முடைய பரம தகப்பன். அதனாலதான் எபேசியர் 4:32 என்ன சொல்லுது? Be kind and compassionate to the one another. தமிழ்ல எப்படி வருது? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அந்த கம்பார்ட்மெண்ட்ல, பாக்ஸ்ல அந்த 3 பிள்ளைகள், அந்த அப்பா வந்து உள்ள இருந்த அந்த சம்பவத்தால நிறைய பேருக்கு அவங்கள மன்னிக்க முடியாத ஒரு உணர்வு வந்துச்சு. ஆனா மனதுருக்கம் அவங்கள மன்னிக்க வச்சுச்சு. மனதுருக்கம் இல்லாம மன்னிக்க முடியாதுங்க. மன்னிக்கிறதுக்கு மனதுருக்கம் தேவை. கம்பேஷன்னா ஃபர்கிவ்னஸுக்கான ஒரு ஃபோர்ஸ், டிவைன் ஃபோர்ஸ். சில நேரம் உங்க அப்பாவை மன்னிக்க முடியாம இருப்பீங்க, உங்க அம்மாவை மன்னிக்க முடியாம இருப்பீங்க, உங்க கூட பிறந்தவங்களை, ஏன் உங்க மனைவி, கணவனை மன்னிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அது உங்க வாழ்க்கையில நிஜமான குமாரத்துவத்துல, கிறிஸ்துவின் குணாதிசயத்துல, கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துல, சுதந்திரத்துல இந்த பூமியில் உங்களை வாழ செய்யும். மன்னிப்பு என்பது ஒரு தியரி அல்ல. மன்னிப்பு என்பது ஒரு ஹார்ட் மேட்டர். இதை நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது கிறிஸ்து எப்படி உங்களை மன்னித்தார்? எப்படி மன்னித்தார்? மனதுருக்கத்தோடு மன்னித்தார். எவ்வளவா நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கீங்கன்னு உணர்றீங்களோ அவரவா நீங்க பிறரை மன்னிப்பீங்க. இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களாய், சிதறப்பட்டவங்களாய் இருக்கிறத பார்த்து இயேசு மனதுருகிறார்.
நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம், ஆனா மன்னிக்க கஷ்டப்படுறோம். ஆனா இயேசு ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். நிறைய நேரங்கள்ல சொல்றோம், அப்பா என்னை கொண்டு வியாதியஸ்தர்களை குணமாக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எந்த தேவ மனிதனை கொண்டு வியாதியஸ்தர்கள் குணமாகிறார்களோ நிச்சயமாய் நான் சொல்லுவேன், அந்த தேவ மனுஷனுக்குள் மனதுருக்கம் இருக்கும். ஏன்னா இயேசு மனதுருகி வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார், சுஸ்தமாக்கினார். இயேசு பர்த்திமேயு குருடனின் கண்களை மனதுருகிதான் கண்களை திறந்தார். குஷ்டரோகி சொல்றான், உமக்கு சித்தம் உண்டா என்ன சுத்தமாக்க? அவர் சித்தம் உண்டு. குஷ்டரோகியை கையை நீட்டி தொட்டு மனதுருகி சுகப்படுத்தினார். ஜனங்களை பார்த்தபோது மனதுருகி வியாதியஸ்தர்களை குணப்படுத்தியது மாத்திரமல்ல, உபதேசம் இயேசு பண்ணதுக்கு காரணமே ஒரு மனதுருக்கம் தான். ஜீவனாக நீங்க ராஜ்யத்தின் காரியங்களை நிஜத்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கே உங்களுக்கு மனதுருக்கம் வேண்டும் ஐயா. சமாரியன் அந்த யூதனை கண்ட போது என்ன பண்றான்? மனதுருகிதான் அவனுக்கு காயம் கட்டி தன்னுடைய கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு சத்திரத்தில் வைத்து அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யறான். ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா நமக்கு மனதுருக்கம் தான் வேணும். தூரத்தில் மகன் வரும்போதே லூக்கா 15:20 நாம பார்த்தோம், அப்பா மனதுருகி என்னை கூட மனமித்து அவங்க சொல்லும் போது சொன்னா மனதுருகி. ஃபாதர் பாடுறாரு, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. the compassion. நீங்க அவருடைய மரபு, அவருடைய கலாச்சாரம் இதயத்தை கொண்டீங்கன்னா நிச்சயமா நான் சொல்றேன், உங்களுக்குள்ள அந்த மனதுருக்கம் ஒரு நதியாய் உங்கள்ல இருந்து வெளிப்படும். the force. இயேசு சிலுவையில போயிட்டு சொல்றாரு, அவ்வளவு அவரை கஷ்டப்படுத்துறாங்க. இந்த உலகத்திலேயே இயேசு சகித்த விதமா யாருமே உபத்திரவத்தை சந்தித்திருக்க முடியாது, பாடுகளை. உங்களுக்கு இந்த பூமியில தெரிந்த உச்சக்கட்ட உபத்திரவங்கள், கொலைகள், என்னவித சிதைவுகளா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் மேல இயேசுவின் சிலுவையின் பாடு. சிலுவையில தொங்கும் போது சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்வதை இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அந்த வார்த்தை இயேசுவின் இதயத்திலிருந்து வர காரணம், வார்த்தையாய் மாத்திரமல்ல, இதயத்திலிருந்து வர காரணம் தி கம்பேஷன். இந்த வருஷம் இளைப்பாறுதல் உங்களுக்கு வேணும்னு சொன்னேன். அடுத்த வருஷத்துக்கு போகும்போது அந்த இளைப்பாறுதல் என்னன்னா heart of compassion அவசியம். கடினமா இருக்கிற ஏரியாக்கள், இடங்களை, குன்றுகளை அவருடைய மனதுருக்கம் உங்களுக்குள்ள இருந்து உங்களை மெல்ட் பண்ணட்டும், இலகுவாக்கட்டும். அவர் என் மூலம் அவர் பேசுறாருன்னா சொல்றாரு, என் மனதுருக்கம் உன்னை குறித்து. இளையகுமாரன் சம்பவம் நாம வாசிச்சிருக்கோம். அதுல அவன் புத்தி தெளிந்த போது எழுந்து போனான் இருக்குல்ல. மனதுருக்கம் மற்றவங்களுக்கு கொடுக்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும், ஷர்மி பேசும்போது சொன்னாங்க, நமக்கு நம்ம மேல மனதுருக்கம் வேணும் அப்படின்னு. நீங்க 2026 போகும்போது உங்க மேல உங்களுக்கு மனதுருக்கம் இருக்கணும். இளையகுமாரன் தன்னை பாவம் பரிதாபம் பார்த்தனால அப்பாட்ட போகணும்னு சொல்லி அவன் கிளம்பல. அங்க இருந்து பாவம் பரிதாபம் பார்த்தால் புத்தி தெரியாது, ஆனால் அவனுக்கு அவனை குறித்த ஒரு மனதுருக்கம் வந்தது. என் அப்பா என்னை எப்படி பார்ப்பார் என்ற ஒரு மனதுருக்கம்.
நீங்கள் 2026 காலெடுத்து வைக்கும்போது நமக்கு நம்மை குறித்து புத்தி தெரியணும். நம்மேலே நமக்கு உண்டாக்குகிற மனதுருக்கம், நம்மேல நம்ம ரொம்ப நியாயம் தீர்த்திருக்கோம். சில நேரம் தோணும், போய் எதிலையாச்சும் முட்டி கொள்ளலாம், எதையாச்சும் எடுத்து என்ன குத்தலாம், என்ன நான் பட்டினி போடலாம், சாப்பிடாம போய் படுக்கலாம், என் கையை நான் கீக்கலாம். எனக்கு என்ன தீமை செய்யணுமோ இந்த வருஷம் நான் எதெல்லாம் எனக்கு பாருங்க, இந்த 2025 எவ்வளவு நான் என் மேல கோபமா இருந்தேன், என் மேல எவ்வளவு நியாயம் தீர்த்தேன், என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினேன், என் முகத்துல எத்தனை முறை நான் அடிச்சுக்கிட்டேன், என் தலை எத்தனை முறை நான் செவுத்துல அடிச்சேன். சரி, எதுவுமே நான் செய்யல. ஆனா உட்கார்ந்து இருக்கும் போது நீ சரியில்லை, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ எதுக்கு வாழ்ற, இதெல்லாம் வாழ்க்கையா, நீ என்ன நான் எவ்வளவு வார்த்தைகளால எண்ணங்களால நான் கஷ்டப்படுத்துறேன். சார், எல்லாரும் இப்படி இருக்காங்க, ஊழியத்துல இப்படி வளர்றாங்க, பிசினஸ்ல வளர்றாங்க, இதை அப்படி கையாளுறாங்க, இதை இப்படி கையாளுறாங்க. யாரு நம்மளை குற்றப்படுத்தினாலும் தாங்கி கொள்ளாங்க. ஆனா நம்ம இருதயம் நம்மளை குற்றப்படுத்தினா அதை தாங்க முடியாது, தூங்கவே முடியாது. உன் அழகை குறித்து குற்றப்படுத்திருப்ப, உன் சரீரத்தை குறித்து, உன்னுடைய என்னென்ன விஷயம்லாம் நீங்க கஷ்டப்படுத்துனீங்க உங்களையே நீங்க. ஆனா இளையகுமாரனுக்கு புத்தி தெளிந்தது. காரணம், அவனை குறித்து அவனுக்கு ஏற்பட்ட மனதுருக்கம். இந்த நொடி உங்களை குறித்து உங்களுக்கே மனதுருக்கம் உண்டாகும்படி பிதா உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறார். ஆமா, மனதுருக்கம், மனதுருக்கம். நான் பெரிய ஊழியக்காரன், நான் இத்தனை அற்புதங்கள் செஞ்சிருக்கேன், இத்தனை தீர்க்க தரிசனம் பேச சொல்லியிருக்கேன், இத்தனை பேரை நான் நடத்துறேன், இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறேன், ஊழிய அனுபவம் இருக்கு, இந்த சபையில நான் மூப்பரா இருக்கேன், விசுவாசியா இருக்கேன், இவ்வளவு காணிக்க கொடுக்கிறேன், இவ்வளவு பிரசங்கங்கள் பண்ணிருக்கேன், இவ்வளவு எழுப்புதல் கூட்டம் நடத்திருக்கேன், நான் ரொம்ப ஃபேமஸா இருக்கேன். ஓகே, ஆனா வாழ்க்கையில எப்பயாச்சு உங்க நிஜமான அப்பாட அன்பை உணர்ந்திருக்கீங்களா? உங்க அப்பா உங்க மேல காண்பிக்கிற மனதுருக்கத்தை நீங்க உங்க மேல காண்பிச்சிருக்கீங்களா? கையை எடுப்பா, கையை எடு மகளே, என்ன தடுக்காத. நான் உன் மேல மனதுருக்கம் உள்ளவரா இருக்கிறபடினா உன்னை அரவணைக்கு எனக்கு இடம் கொடு. டீப்பஸ்ட் wounds, ஆழமான காயங்கள். உன் இருதயத்தை எனக்கு காண்பி. இவ்வளவு காயங்களா, இவ்வளவு வேதனைகளா? ஏன் எனக்கு நீ மறைத்தாய்? அப்பா, நான் இருக்கிறேன் அல்லவா? நீ என் மகன், என் மகள். என் முத்தங்களால் நான் உன்னை குணப்படுத்துகிறேன். என் அன்பினால் உன்னை அமைதலாக்குகிறேன். இங்க பாருங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம பேசுவோம். நான் என்னுடைய டைம்ல பேசணும்னு நினைக்கிறேன், பேசுவேன். எனக்கு கனத்துக்குரிய வணக்கத்துக்குரிய ஒரு தேவ மனுஷன் இந்தியால சென்னையில இருக்காரு. சிலருக்கு தெரியும். இங்க டிஸ்டில் லேண்டுக்கு நானும் அவருடைய ஃபேமிலி நாங்கெல்லாம் போனோம். அங்கெல்லாம் ரோலர் கோஸ்ட் எல்லாம் இருந்துச்சு.
சில ரோலோகோஸ்ட் அதுல என்ன பண்ணிடுவோம்னா, அவங்க பிள்ளைகளை ஏத்திட்டு போறதுக்கு முன்னாடி நானும் அந்த தேவ மனிதனும் ஜெசுவடியானும் அதுல வந்து முதல்ல நாங்க போவோம். டிஸ்னி லேண்டுக்கு ஒரு நாளைக்கு 45,000 பேர் அவரேஜா வருவாங்க. 45,000 போகும்போது அவங்க அப்ப என் பிள்ளை 6-7 மாசம், அவங்களுக்கு 2 பிள்ளை இருக்கு, நம்ம அன்புக்குரிய ஷாலோமும் கேரிஷும். இப்ப அவங்கள கூட்டிட்டு போகணும். முதல்ல அந்த ரைடு நாங்க போயிட்டு வந்துருவோம். சில ரைடு அவர் போவார் முன்னாடி. போகும்போது செக் பண்ணிட்டு எங்க வளைவு இருக்கு, எங்க குனியணும், எங்க இப்படி தூக்கி போடும், இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடும். இப்ப அடுத்த ரைட் போக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைய அந்த ரோலர் கோஸ்டர்ல பாதுகாப்பா வச்சுக்கொள்வேன். எங்க வளைவு வருமோ எனக்கு முன்கூட்டியே தெரியும். உடனே அந்த இடத்துல என் பிள்ளைக்கு சப்போர்ட் கொடுப்பேன். எங்கன்னா இப்படி சடுனா ஜெர்க் அடிக்குமோ அந்த இடத்துல அவளை தாங்கிடுவேன். எந்த இடத்துல ஃபோர்ஸா ஏதோ வருதோ அந்த இடத்துல கரேஜ் பண்ணுவேன். காரணம், முன்கூட்டியே நான் அந்த ரோலர் கோஸ்டர்ல போய் பார்த்துட்டு வந்தனால என் பிள்ளைய நான் பாதுகாக்கிறேன், உற்சாகப்படுத்துறேன், தேற்றுறேன். என்னுடைய ஃபுல்லி ப்ரொடெக்ஷன் என் பிள்ளை மேல இருக்கு. 2026 ஆல்ரெடி நம்ம அப்பா ரோலர் கோஸ்டர்ல போயிட்டு வந்துட்டாரு. இப்ப 2026 நம்ம உட்கார வேண்டியதுதான். தனியா இல்ல, அவர் பக்கத்துல உட்கார்றோம். அப்படி தூக்கி போடும்போது பயப்படாதே, அப்பா நான் இருக்கிறேன். அப்படியே போகும்போது அவருடைய மகிழ்ச்சி. உங்களுக்கு 2026 புது ஜேர்னியா இருக்கலாம். ஆனா அவர் ஆல்ரெடி உங்களுக்காக அதை டெஸ்ட் டிரைவ் பார்த்துட்டாரு. அதனால நீங்க தைரியமா 2026ல கால் வைக்கலாம். ஓகே, இது பாருங்க, இலங்கையில உண்டான இயற்கை அனர்த்தம். நாங்க வந்து போன 30ஆம் தேதியிலிருந்து நிவாரண பணிகளை, நிதி உதவிகளை இலங்கையில செஞ்சுட்டு வரோம். நான் இன்றைக்கு அதுதான் சொன்னேன். இலங்கைக்கு ஒண்ணுனா உடனே இந்திய அரசாங்கம் வந்து கை கொடுத்தாங்க. அது போலவே நாங்க ஹப்பா ஹார்ட் கம்யூனிட்டி மூலம் இந்த நிவாரண நிதி உதவி செய்ய போறோம்னு தெரிஞ்ச உடனேயே வேற தேசத்து பிள்ளைகள் எங்களுக்கு கை கொடுத்தாங்க. ஆனா முதலாவது கொடுத்தது என் கூட பயணிக்கிற இந்திய தேசத்து பிள்ளைகள். அவங்களுக்கு நான் ரியலி சல்யூட் பண்றேன். திரும்பவும் இதுவரைக்கும் இந்த ஒரு மாசத்துல 600க்கு மேற்பட்டவர்களுக்கு நிதி நிவாரண உதவிகளை நாங்க செஞ்சிருக்கிறோம். நீங்க எங்க கூட இருந்ததுக்கு தேங்க்யூ. இதுக்கு பிறகும் நீங்க செய்யணும்னா, உதவி செய்ய போறீங்கன்னா, நாங்க இந்த நிதி நிவாரண இந்த ப்ராஜெக்ட ஜனவரி 2வது வாரம் வரைக்கும் தான் பண்ணுவோம். 15ஆம் தேதி அத்தோடு அதை நாங்க நிப்பாட்டிடுவோம். நீங்க அப்படி கொடுக்கணும்னா கடைசியில உங்களுக்கு சில பேங்க் அக்கௌண்ட் இந்தியால எதுக்கு போடணும், மத்த நாடுகள் உங்களுக்கு தேவையான அனுப்பி வைப்போம். நீங்க கூட நிக்கலாம். இதுவரைக்கும் செஞ்சவங்களை நான் பாராட்டுறேன். வேற யாருக்கும் இதுல இந்த உதவி நிவாரண விஷயத்துல இருக்கணும்னா நீங்க அதுல எழுதி போடணும் ரீமார்க்ஸ்ல, இது இலங்கை நிதி நிவாரணத்துக்காக கொடுக்கப்படும் பணம் அப்படின்னு. மந்த்லி, மாசத்துல ஒரு முறை என் கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்க ஒரு சிலரை நான் சந்திப்பேன். அப்ப அவங்களுக்கு மாசத்துல ஒரு முறை நான் வந்து இந்த வீடியோ கால்ல வருவேன். நான் நினைக்கிறேன் உங்க நேரம் படி இந்தியா இலங்கை நேரம் படி 8 மணி, யூகேல வந்து 2:30, பிரான்ஸ்ல 3:30. ஜனவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை, பிப்ரவரி 19ஆம் தேதி அந்த மாதத்துல ஒரு முறை சந்திக்கிற அந்த சந்திப்பு இருக்கும்.
இந்த அறிவித்தல்கள் வந்து நீங்க தேவைன்னா நீங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். கிங்டம் ஃபேமிலி குரூப்லயும் போடுவாங்க. ஒருவேளை யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணா அதுலயும் இதை நாங்க பதிவிடுறோம். மாதத்தில் ஒரு முறை நான் உங்களை ஜூம்ல சந்திப்பேன். அடுத்ததுப்பா, ஒவ்வொரு வருஷமும் இந்த ஹப்பா ஹார்ட் மினிஸ்ட்ரி, இந்த நான் நடத்துற இந்த தேவராஜ்யத்தின் பணியில ஒரு பகுதி வந்து ஹப்பா ஹார்ட் மினிஸ்ட்ரி. அதுல வருஷத்துக்கு இந்த ஊழியத்துல நாங்க பங்காளரா அவங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி ராஜ்யத்தின் பங்காளர்கள், கிங்டம் பார்ட்னர்ஸ்னு சொல்லி சிலரை அழைப்பேன். இந்த வருஷம் 2025 ஒரு பிப்ரவரி மாசம் ஒரு சிலரை நான் கூப்பிட்டேன், இந்த அழைப்பு கொடுத்தேன், வந்தாங்க. 2026 அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் எங்க கூட பங்காளரா இருக்காங்க. திரும்பவும் ஒரு வருடத்துக்கு நாங்க அந்த வாய்ப்பை கொடுப்போம். 2026 இருந்து 2027 பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த தேவராஜ்யத்தின் பணியில எங்களோடு பங்காளராக விரும்புறீங்கன்னா, நாங்களும் இந்த கிருபையில பங்கெடுக்க விரும்புறோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அந்த கூடுகைக்கு வரலாம். அதுவும் ஜூம்ல தான் நடக்கும். நான் பிரான்ஸ்ல தானே இருக்கேன், அதனால ஜூம்ல தான் சந்திக்க முடியும். அது 2:30 மணிக்கு நடக்கும். அந்த டேட் வந்து 7ஆம் தேதி பிப்ரவரி. பிரான்ஸ் நேரம் 2:30, யூகேல 1:30, உங்க நேரம் வந்து நான் நினைக்கிறேன் 7 மணி, இந்தியா ஸ்ரீலங்கா. அந்தமான்ல என்னன்னு டைம் பாருங்க. அந்த ஒரு சில நாடுகள்ல இருக்கவங்க இதுல இருக்கனால உங்க நேரத்துக்கு ஏற்கப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, இது என்னன்னா இப்ப நல்லா இதை ஒரு கவனிங்க. ஒரு சிலர் எங்களுடைய ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு, கிங்டம் ஃபேமிலின்னு. அதுல ஒரு சிலரை வச்சிருக்கோம். ஆனா அதுல வைக்கிறவங்கள ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அவங்க கூட பயணம் பண்ணி தான் நாங்க வைப்போம். ஆனா தொடர்ந்து நாங்க உங்க கூட டச்சில் இருக்க விரும்புறோம், நீங்க வைக்கிற காரியங்கள் எங்களுக்கு அறியத்தாங்க, நாங்க தொடர்ந்து பயணிக்க விரும்புறோம் அப்படின்னு விரும்புறவங்க இந்த ஒரு நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க தெரியுமா, அப்பா ஹார்ட் மினிஸ்ட்ரின்னு. அந்த நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் போடுங்க இங்கிலீஷ்லனா add me to the WhatsApp broadcast, தமிழ்லனா என்னையும் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டில் இணைத்துக் கொள்ளுங்கள்னு போட்டீங்கன்னா, நான் சொல்றேன் கிங்டம் ஃபேமிலியில இல்லாதவங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு குரூப்ல என் கூட ஆல்ரெடி இருக்கீங்க, அதுல இல்லாதவங்க புதிதாய் வந்திருந்தீங்கன்னா நீங்க இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த ப்ராட்காஸ்ட்ல சேர்த்துக்கொள்வாங்க. என்ன ஒண்ணு, நீங்களே யூடியூப் பார்த்து வந்தீங்க, நீங்களே என் கூட இல்ல கனெக்டட் ஆனீங்கன்னா அவங்க பரவாயில்ல. ஆனா யாரோ ஒருத்தர் உங்களை இதுல கொண்டு வந்திருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு சாம் கொண்டு வந்தா சாமோட அனுமதியோட நீங்க இதுல வாரது நல்லது. அகஸ்டின் கொண்டு வந்தா அகஸ்டினுக்கு தெரியப்படுத்தி, அவங்க இல்லப்பா நீ சேராத அப்படின்னா ஓகே. ஆனா அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்க சம்மதத்தோட நீங்க வந்தீங்கன்னா இந்த ப்ராட்காஸ்ட்ல உங்களையும் சேர்த்துக்கொள்ள விருப்பப்படுவோம். அதை நீங்க தான் உங்களை கூட்டிட்டு வந்த நபர்கள் கிட்ட நீங்க சொல்லணும். அதனால என்னையும் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்ல இணைத்துக் கொள்ளுங்கன்னு நீங்க போடலாம்.